ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்குள்ள இதை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் எப்படி செய்யுதுன்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இது பார்க்குறதுக்கு ரியல் ஹெட்ஃபோன் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு போச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கார்ட்போர்ட் பீஸ் பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துகிட்டு ஒரு சின்ன சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வரைஞ்சிக்கோங்க. அண்ட் எவ்வளோ பெருசாக உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ் வேணுமோ ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 பீஸாக பார்த்திங்கன்னா வந்து வேணும். ஸோ நான் வரைஞ்சிட்டு 4 பீஸ் பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 4 பீஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் பார்த்திங்கன்னா வந்து எடுத்துகிட்டு அந்த இயர்பட்டு மட்டும் பார்த்திங்கன்னா வந்து கழட்டி எடுத்துருங்க. அண்டு நம்ம வந்து ஃபுல்லாலாம் பார்த்திங்கன்னா வந்து கழட்ட போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி இருந்து தான் இயர்பட்டு மட்டும் கழட்டிட்டு என்ன பண்ண போகிறோன்னா அந்த கார்ட்போர்ட் பீஸில் அந்த ஸ்பீக்கர் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலரில் எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து கீழே அந்த எண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ட்போர்ட் பீஸில் நான் போடுற மாதிரி ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து போட்டோம். ஸோ ஒரு ஹெட்ஃபோன் ஃபீல் கிடைக்கிறதுக்கு தான் ரொம்பலாம் போட வேண்டாம், சும்மா டாட்டாக இருந்தாலே ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு பேக் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டராக வந்து பார்த்துட்டு காம்பஸ் எடுத்து ஒரு சின்ன ஹோல் பார்த்திங்கன்னா வந்து போட்டுக்கோங்க. ஸோ குட்டி குட்டி ஹோலாக வந்து போட்டுட்டு அதை வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி விட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹெட்ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உள்ளே வந்து ஒரு புஷ் பண்ணிங்கன்னா வந்து போதும். அழகாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து செட் ஆயிரும். இதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா 2 செட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எந்த கம்மும்லாம் இது பண்ண தேவையில்லை. ஸோ இப்படி இருந்தாலே ஓகே தான், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி 2 எண்ணம் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறது தான். ஸோ இவ்வளோ கேப் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு கார்ட்போர்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் இல்லையா, 2 லேயராக இருக்கும் பார்த்திங்களா, அதில் ஒரே ஒரு லேயரை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணி எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க, ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு லேயர் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதை வந்து இதை வந்து வச்சு பாருங்கள். எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் வந்து கரெக்டாக இருக்கான்னு வந்து பார்க்குறேன். கரெக்டாக தான் இருக்குது. அண்ட் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இப்படி இருந்தால் ஓகே. அண்ட் டேப் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துகிட்டு ஒயர் மட்டும் லைட்டாக கொஞ்சம் வெளியே வச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேப் வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டுக்கோங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டுக்கோங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுத்துலேயுமே. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சு மெதுவாக புஷ் பண்ணிங்கனாலே போதும். கரெக்டாக இதாயிடும். அண்ட் இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து நீங்கள் இந்த ஹெட்ஃபோன் வந்து செய்கிறீங்கன்னா ரொம்ப பொறுமையாக நிதானமாக வந்து செய்யணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஹெட்ஃபோன் பார்த்திங்கன்னா வந்து அழகாக பார்த்திங்கன்னா வந்து ரெடி பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. இந்த ஹெட்பேண்ட் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த ஹெட்பேண்டை வந்து எடுத்துகிட்டு இதே மாதிரி நான் ஒரு 2 கார்ட்போர்ட் பீஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லேயர் மட்டும் எடுத்திருக்கேன். அந்த ஒரு லேயர் மட்டும் அழகாக வந்து பார்த்திங்கன்னா அது சைஸு கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 எண்ணம் எடுத்திருக்கேன். இப்படி வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு டேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஒட்ட போகிறோம், ஓகேவா? நல்லா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த டேப் போட்டுக்கோங்க. நான் கீழே வந்து கொஞ்சம் கேப் விட்ருக்கேன். ஏன்னா அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ்குள்ளே போகணும். நான் அதுக்குள்ளே வந்து போகிறதுக்காக கேப் விட்ருக்கேன்.
ஸோ இப்படி வந்து வச்சுட்டு ஸோ டேப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எவ்வளோ சுற்ற முடியுமோ அவ்வளோ வந்து சுற்றிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து மேலே வந்து தலைக்கு வந்து போடையில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா வந்து டேப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா வந்து போடுங்க. பார்த்திங்கன்னா ஹெட்டில் வந்து மாட்டுறது நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஸோ அந்த ஹெட்ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அதை வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு புஷ் பண்ணிங்கன்னா ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிடுச்சு. ஸோ இதே டைட்டாக தான் இருக்கும். அண்ட் அப்படி டைட்டாக இல்லைன்னா நீங்கள் ஃபெவிக்விக் பார்த்திங்கன்னா வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணிடுறேன். ஸோ இப்படி பண்ணாலே போதும். ஸோ நம்ம வந்து பெருசாக வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படி பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்படி பண்ணுறது தான் பெட்டர். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இதே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டும் பார்த்திங்கன்னா வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ ரெடி பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெட்ஃபோன் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சார்ட் யூஸ் பண்ணி சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வந்து ரியல் ஹெட்ஃபோன் பார்த்திங்கன்னா செஞ்சுட்டோம். ஸோ எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. அண்டு இந்த ஹெட்ஃபோன் எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, பார்க்குறக்கு அப்படியே ரியலாக இருக்கும். ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செஞ்சுருக்கோம். அண்டு ஸோ இதை பற்றி வந்து ஒரு கொஞ்சம் பேசலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அதான் சொன்ன மாதிரி வீடியோவில் சொல்லியிருப்பேன், பொறுமையாக பார்த்திங்கன்னா வந்து செய்யணும். இல்லைன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து வராது. நான் பொறுமையாக பார்த்திங்கன்னா வந்து செஞ்சேன், கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி நான் பண்ணது மாதிரியே பார்த்திங்கனாலே ஸோ ஓகே, ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ உங்களுக்கு ஓகே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காட்டணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து காட்டியிருக்கேன். அண்டு இது எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஆடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து காட்டுறேன். ஸோ என்னென்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்குறத விட கேட்குறத விட நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓரளவுக்கு சவுண்டு பார்த்தீங்கன்னா ஓகேவா, ஸோ ஓரளவுக்கு ஓகே. நீங்கள் வந்து ஸோ ஹெட்செட் போட்டிங்கன்னா உள்ளே வந்து ஃபுல் சவுண்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு மட்டும் கேட்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்கும், பட் வந்து ஒரு 100%னா அதில் வந்து ஒரு 80-70% தான். அப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சவுண்டு. ஸோ அதனால் ஓரளவுக்கு ஓகே. அண்டு ஸோ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா வந்து சொல்ல முடியும். பட் ஆனால் சவுண்டு நீங்கள் வந்து இதில் கேட்கல நல்லா பார்த்திங்கன்னா வந்து சவுண்ட் ஃபீல் பண்ண முடியுது. ரொம்பலாம் கேட்கலன்னா சொல்ல முடியாது, ஃபீல் பண்ண முடியுது. ஓகேவா, ஓரளவுக்கு ஃபீல் பண்ண முடியுது. அதை சொன்ன மாதிரி 80% அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் மேலே வந்து அந்த ஹெட்பேண்ட் பார்த்திங்கன்னா வந்து மஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து போடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ இது பண்ணாலும் கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். ஸோ நான் வந்து ஸ்பீக்கரில் வச்சு காட்டியிருப்போம் பார்த்திங்களா, இவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ இப்படி வச்சு காட்டினேன். இப்படி பார்க்கல உங்களுக்கு ரொம்ப ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் மறக்காமல் அதை பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா, அது என்னென்னு வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் எனக்கு கரெக்டாகவே பார்த்திங்கன்னா ஃபிட் ஆகிற மாதிரி தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கா. ஸோ கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அண்ட் கொஞ்சம் பார்க்குறக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் ஸோ ஃபீல் அவ்வளோக்கா பார்த்திங்கன்னா வந்து இல்லை. அண்டு எனக்கு மேலே அந்த இருக்கிறது அந்த பேண்டு தெரியுது, அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா முடி வச்சுருக்கேன். அதனால் வந்து உங்களுக்கு தெரியுதா தெரியலையா எனக்கு தெரில, பட் எப்படி இருக்குது, ஸோ நல்லா தானே இருக்குது. அண்டு ஸோ இது எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி போட்டுக்கலாம். ஸோ அப்படி போட்டால் தான் நல்லா இருக்காது, இப்படியாவது பார்த்திங்கன்னா வந்து போட்டுக்கலாம். ஸோ ஓகே, கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
எப்படி இருக்குது, நல்லாயிருக்கா? ஸோ அவனை வந்து இது எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அண்ட் இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அண்டில் தென் பாய் ஃப்ரம் கிரியேட்டர் தமிழா, பாய்.